மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். வாங்க மதுரை சங்கர் சுகமானதே என்ற அணிக்கு அணி சேர்க்க வருகிறார். வாப்பா. உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த பட்டிமன்றத்தையும் மிகச்சிறந்த ஒரு தலைப்பையும் தந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்திலே நீங்கள் உடனடியாக ஏற்றப்பட வேண்டிய ஒரு தீர்மானம் ஒன்று இருக்கிறது. எங்கள் மூவருக்கும் உடனடியாக வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உங்களை மிக தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், இனியவன் இதுவரை எங்களுக்கு விஷம் கொடுப்போம், கொலை செய்வோம், எங்கள் உயிருக்கு ஆபத்தான கொலை மிரட்டல்கள்லாம் வந்திருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு உடனடியான வைப்பிரிவு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. இந்த நாட்டிலே யார் யாருக்கெல்லாம் தருகிற நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து என் தலைப்புக்குள்ளே செல்கிறேன். உங்க அணிக்கு நான் தீர்ப்பு சொன்னேன்னா எனக்கு இசட்டு பிரிவு பாதுகாப்பு எனக்கு வேணும். என்ன ஆக போகுதோ. இனியவனுடைய மொத்த உருவத்தையும் பார்க்கிறப்போ மொத்த வன்மத்தையும் அந்த மேடையில் கக்கிட்டு போயிருக்காரு. எவ்வளவு வன்மம்! நான் கேட்கிறேன், அவரோட முதல் கோபம் அவர் காதல் திருமணம் பண்ண முடியல. ஏண்டா எங்க அப்பா என்னை வாயில இடிச்சு கட்டி வைப்பேன், நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பீங்களாடான்னு. அடுத்த கோபம், போட்டோக்காரனுக்கு காசு கொடுக்க முடியாம சொந்தக்காரனை ஏமாத்தினாலும் ப்ரீ வெட்டிங் ஷூட்டை பத்தி பேசலாமா? கடைசியை வேற சொல்லிட்டு போறாரு, இவன் கூட சேராத யார் என்னைய. நான் கேட்கிறேன், உண்மையிலேயே நடுவர் அவர்களே, திருமணம் என்பது என்ன? அந்த மனம் என்கிற வார்த்தை ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழுகிற வார்த்தையை மனம்னு சொன்னான். தமிழர்களுடைய மரபு எதை பெருமையாக சொன்னாலும் அதோடு திரு சேர்த்துக் கொள்வான். அதனால்தான் அதை திருமணம் என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டான். நான் என்ன சொல்றேன், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு முறைதான் இந்த திருமணம் நடக்க போகிறது. அதை எங்களுக்கு பிடித்தார் போல சந்தோஷமாக அனுபவிப்பதிலே எங்களுக்கு சுகம் என்றால் உங்களுக்கு என்ன சுமை என்பதை என்னோட கேள்வி. இல்லை என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? சார் ஒன்று யோசிச்சு பாருங்களேன், ஜெர்மன் நாட்டில் 12 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள் எல்லாம் பெற்றோர்களுடைய கண்ட்ரோலில் இருக்க தேவையில்லை. அந்த நாட்டோட சட்டம் 12 வயசுக்கு மேலே அந்த குழந்தைங்க அவங்களே வேலை பார்த்து, அவங்களே சம்பாரித்து, அவங்களே படித்து, அவங்களே தங்களுடைய வாழ்க்கையை நடத்திக்கலாம். அதுக்கு மேலே பெற்றவங்க ஏதாவது கேள்வி கேட்டு 12 வயசுக்கு மேலே இருக்க பிள்ளை கம்ப்ளைண்ட் பண்ணால் பெற்றவங்க 2 பேரும் உள்ளதுக்கி வச்சுருவாங்க. இந்த இந்திய திருநாடு 21 வயதுக்கு பிறகு திருமணம் செய்யக்கூடிய எங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்வதற்கு நீங்கள் யாரு? என்னுடைய கேள்வி இதுதான். இதில் அவர் ஒரு பத்திரிகையை வாச்சாரு, நடுவர் கூட அந்த பாட்டை பாடினார். மணமகளே மருமகளே வா வா வா, ஓ வலது காலை எடுத்து வச்சு வா வா. என்ன பாட்டு! ஏயா கல்யாண வீட்டில் இப்படியா காக்கா பாடின மாதிரி பாடுவாங்க? மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. எவ்வளவு அழகா பாடுவாங்க. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. இப்படி பாடுவாங்களே. மணமகளே மருமகளே வா வா. இது என்னமோ சொல்லி கூப்பிடுற மாதிரிலையா இருக்கு. சார் நான் ஒரே ஒரு வாழ்க்கைக்கு, நீங்களா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லார் வீட்டில் இன்னைக்கு நிறைய பெற்றவங்க இங்கே இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகள்லாம் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? மாமியா மருமக சண்டை வந்தா மையன் என்ன சொல்லுவேன்? நானா கட்டினேன், நீ தானே பார்த்து வச்ச, நீயே அனுபவி. முடிந்த வரைக்கும் பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்கு பிள்ளைங்க ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், நாங்களே தேர்ந்தெடுக்கிற திருமணத்திலே வெற்றி பெற வேண்டும் என்கிற கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. அதிலே விடாமுயற்சி இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது, நாங்கள் போராட வேண்டிய குணம் எங்களுக்கு இருக்கிறது. அதிலே நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு தருதா இல்லையா? சார் எல்லா திருமணங்களையும் தோல்விங்கிறது இருக்கு சார். அதில் இருக்கிற தோல்வியினுடைய பெர்சன்டேஜ் என்ன, அந்த போராட்ட குணத்தினுடைய அளவு என்னங்கிறத இங்கே பிரச்சனை. ஒன்று, முடிவை நாங்களே எடுத்துக்கிறோம்னு எங்ககிட்ட எடுக்க விடுங்க. எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன், இல்லையா பெற்றவங்க நீங்களே அந்த முடிவை எடுங்கிற, எடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையவாது எங்களுக்கு கொடுங்க. உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், சொந்தம் விட்டு போயிடக்கூடாது, சொத்து விட்டு போயிடக்கூடாதுன்னு எத்தனை பேரை கட்டி வச்சு வாழ்ந்து வாழாமல் இந்த மண்ணில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நான் நிறைவாக ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். என் திருமணத்தில் எங்கள் அம்மா எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்தாங்க, என் பிள்ளைக்கு நான் எதை செஞ்சாலும் சரியாக செய்வேன்னு. பொண்ணை நேரில் பார்க்கல, எங்கள் அம்மா கேட்டாங்க நீ பார்க்குறியான்னு. எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன், அதெல்லாம் இல்லைம்மா, நீ யாரை சொன்னாலும் நான் கழுத்தில் தாலி கட்டுவேன்னு. பொண்ணை நேரிலேயே பார்க்காம நேரடியாக போய் நிச்சயதார்த்தம் செஞ்சுட்டு அதன் பிறகு திருமணம் செஞ்சு முடிச்சுட்டு, உண்மையிலேயே நடுவர் அவர்களே, நான் நிறைவாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். எங்கள் தம்பிக்கு பொண்ணு பார்க்குறப்ப எங்கள் அம்மா சொல்லுச்சு, என் மூத்த மருமக மாதிரி எனக்கு ஒரு மருமக வேணும்னுச்சு. ஒரு 6 வருஷம் கழிச்சு
அங்கே தான் என் மனைவி ஜெயிச்சிருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நடுவர் அவர்களே. என் அம்மா புற்றுநோயால் ஒரு 6 மாத காலத்திற்கு முன்னாடி தவறி போயிட்டாங்க. அந்த 6 மாத காலமும் என் தாயை ஒரு குழந்தையை விட கண்ணியமாக பார்த்து கொண்டவள் என் மனைவிதான். அன்பிற்குரியவர்களே, என் பெற்றோர் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க. நாங்கள் எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும், நீ நம்புடா மகனேன்னு. நான் நம்பினேன், நல்லா இருந்துச்சு. நாங்கள் எடுக்கிற முடிவோ உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையோ அது எந்த முடிவாக இருந்தாலும் அந்த நம்பிக்கையை தர வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை என்கிற மிகப்பெரிய கண்ணியமான கடமையை உங்கள் முன்னிலே வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா.